திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. டவுன் சூரியகுளம் அருகே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக சார்பில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கோணாமேடு பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா, முன்னாள் MP விஜயகுமார் ஆகியோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி புழல் பகுதியில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாதவரம் பஜார் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் படத்திற்கும் மாதவரம் மூர்த்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமேதை அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள கழக அலுவலகத்தில் அம்பேத்கரின் உருவப் படத்திற்கு புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ப. குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.